ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் நம்மளோட பழைய கூடைக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டர் தனியாக எப்படி அட்டாச் பண்ணி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரன்னிங் ஒயர் கூடையில் இந்த மாதிரி பின்னியிருக்கேன். ரன்னிங் ஒயர் கூடை மட்டும் இல்லாமல் கிராஸ்கட் கூடைக்கு கூட இந்த மாதிரி உங்களால் பின்னிக்க முடியும். இந்த மாதிரி பின்னா நல்லா வருமானு சொல்லிட்டு பின்னி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் பின்னி பார்த்தேன். ஆனால் ரொம்ப நல்லாவே வந்துச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு லஞ்ச் பேஸ்கெட் வித் அட்டாச்சு இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்த்திங்கனாக்கா 7 ரவுண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பாட்டில் வந்துட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி மாதிரி போட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு அதிக ஒயரும் வேஸ்ட் ஆகாது, அதே சமயம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ இந்த நியூ மாடல் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பின்னுறதுக்கு மொத்தம் 4 ஒயர், ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 4 இந்த மாதிரி 4 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 ஒயரையும் நம்ம இந்த கூடையில் ஜாயின் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த சைடு வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போது இந்த பக்கத்தில் பாருங்கள், இந்த பேஸ்லேருந்து இந்த ஹோலில் விட்டு இந்த ஒயரை இந்த பக்கத்து ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறேன். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டரோடு நம்ம பேஸ் பின்ன போகிறோம். அதனால் இந்த கட் பண்ண 4 ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2 கார்னரும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரி சமமாக வச்சுக்கோங்க. இப்போது 2வது ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஹோலில் விட்டு இதுக்கு பக்கத்து ஹோலில் இந்த மாதிரி வெளியே எடுக்கிறோம். ஒரு ஹோலில் ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்கணும், 2 ஒயர் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஒயரையும் சரிசமமாக வச்சுருக்கேன். இப்போது 2 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ஹோலில் இப்படி போட்டு இதுக்கு பக்கத்து ஹோலில் இப்படி வெளியே எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஹோலில் ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ இதே மாதிரி 4வது ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயரை ஜாயின் பண்ணி பின்னும்போது அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை பிஞ்சிட்டு விழுந்துருமான்னு சொல்லிட்டு சந்தேகமே வேண்டாம், ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 ஒயரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு ஹோலில் ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்குது, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேஸ் பின்னுறதுக்கு ஆரம்பிக்கலாம். எல்லா ஒயரையும் சரிசமமாக வச்சுட்டேன். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம பின்ன போகிறோம். சைடு வால் வந்துட்டு 7 ரவுண்டு மட்டும்தான் போட போகிறோம். அதனால் ஒரு அடி ஒயர் எடுத்திங்கனாலே போதும். நான் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே ஒயர் எடுத்திருக்கேன். 1.25 அடி வரைக்கும் ஒயர் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் பின்னும்போது ஒரு அடி ப்ளஸ் வந்துட்டு சொருகி விடுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு அடி விட்டோம் இல்லையா, அது வந்துட்டு முன்பக்கமாக இருக்கணும். அதாவது லெஃப்ட் சைடு அந்த ஒயர் போகணும். ஓகேவா? நம்ம எப்பவும் பேஸ்கெட் பேஸ் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் போட போகிறோம். லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒயரில் இங்கே நாட் போட்டாச்சு. இப்போது பக்கத்து ஒயரில் நாட் போடுறோம். இந்த மாதிரி நாட் போடும்போது அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப லூஸும் இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒரு வரிசை போடுறது ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்கிறேன். 2வது வரிசையிலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். வீடியோ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிக்கிறதுக்காக. இப்போது 3வது நாட் நம்ம போடுறோம். இதே மாதிரி ஒரு ஒயர்லேயும் வரிசையாக நாட் போடணும். இந்த மாதிரி ஒயரை ஜாயின் பண்ணி போடும்போது அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரோ போடும்போது மட்டும் ஒயர் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. முதல் முறையாக இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நான் டிசைன் பண்ண குடைகளுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய புதுவிதமான குடைகள் வீடியோஸ் இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போது இன்னும் 2 ஒயர் மட்டும்தான் இருக்குது. அந்த 2 ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். 4 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த 4 ஒயர் ஜாயின் பண்ணதில் 8 நாட் நம்ம போட்டிருக்கோம். 8 நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி ஒயர் அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது 2வது வரிசை நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு வரிசையில் லெஃப்ட் சைடு நம்ம எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு ஒயர் அளந்து இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு 2வது வரிசை நம்ம போட போகிறோம். சாதாரணமாக பேஸ் நம்ம எப்படி போடுவோம் குடைகளில், அதே மாதிரி தான் போட போகிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு வால் நம்ம போட போகிறோம். இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டரில் வந்துட்டு நம்ம 7 ரவுண்டு மட்டும்தான் போட போகிறோம். 7 ரவுண்டு போடுறதுக்கு 4 அடி ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 14 ரவுண்டு அந்த மாதிரி போட போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு கூடையோட ஹைட் ஃபுல்லாக போட போகிறேன்னு நினச்சிங்கன்னா 8 அடி கூட நீங்கள் ஒயர் எடுத்து போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான்.
இப்போது 2வது வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ஒயர் அளந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 வரிசை நம்ம பின்னியாச்சு. இப்போ இதே மாதிரி 3வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு எவ்வளோ விட்டோமோ அதே அளவுக்கு ஒயர் அளந்து விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு இந்த எண்டு வரைக்கும் போடணும். போட்டுட்டு ரைட் சைட்லேயும் இதே மாதிரி ஒயர் அளந்து கட் பண்ணி விட்டுடணும். இதுவும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். அதனால் இந்த 3வது வரிசை போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ 3வது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் ஒயர் அளந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 3 ரவுண்டு பின்னி காமிச்சோம் இல்லையா, இதே மாதிரி 8 ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைட் வால் பின்ன போகிறோம். இந்த சைட் வால் பின்றதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துலேருந்து வந்துட்டு ஒயரை ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். மிடில்லேருந்து ஜாயின் பண்ணக்கூடாது, இந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஜாயின் பண்ணி சுற்றி நம்ம நாட் போட்டு வர போகிறோம். லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயர் விட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு விட்டாலே போதும். இப்போ அடுத்த கூடையோட சைடு வால் நம்ம எப்படி போடுவோம், 4 பக்கம் சைடு வால் போடுவோம் இல்லையா, ஆனால் இதுக்கு வந்துட்டு வெறும் 3 பக்கம் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இதே மாதிரி கார்னர் டர்னிங் எல்லாமே இருக்குது. ஆனால் லேடர் நாட்டில் எதுவும் போட வேண்டியதில்லை. இதே மாதிரி சுற்றி இது வரைக்கும் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி கூட போட தெரியும். அதனால் வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லாம் ஸ்பீடாக பார்க்கலாம். சப்போஸ் இனிமேல் தான் நீங்கள் கூட போட கற்றுக்க போகிறீங்கன்னா பிகினருக்காகவே குட்டி குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 ரோல் கூட 2 ரோல் கூடலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுங்கள். இப்போது இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் நம்ம போட போகிறோம். இது பிகினருக்கான வீடியோ இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம். ஏன்னா இதை சுற்றி போடுறதையும் ஸ்லோவாக பார்த்தோன்னா ரொம்ப போர் அடிச்சிடும் இல்லையா, டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இப்போது இந்த பக்கத்துலேயும் பின்னியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் நம்ம பின்னிட்டு போகிறோம். இந்த பக்கம் பின்னுறதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். 3 ரோலில் இந்த லஞ்ச் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் ட்ராவலிங் அப்போது வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னாக்கா ஒரு 6-7 சாரீ கூட இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நல்லா பெரிய கூடையாகவே வந்திருக்கு. இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ 3 பக்கமும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரன்னிங் ஒயரை ஒரு 15 அடி வரைக்கும் நம்ம விட்டுட்டு கட் பண்ண போகிறோம். இது ஏன்னு சொல்லிட்டு நான் பின்னும்போது சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த 15 அடி ஒயர் மட்டும் போதுமானு கேட்டிங்கனாக்கா பத்தாது. இடையில வந்துட்டு ஜாயிண்ட் போட்டும் போட்டுக்கலாம். ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பின்னி முடிச்சிட்டோம் இல்லையா ஒரு ரவுண்டு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வச்சு 2வது ரவுண்டு பின்ன போகிறோம். 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம இந்த பேஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்து ஹோலில் இப்படி விட்டு இப்படி வெளியே எடுக்கிறோம். இந்த மேல் பக்கத்தில் இந்த மாதிரி பின்னும் போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோல்லையும் ஒரு ஒயர் தான் இருக்கணும். ஓகேவா? இப்போது இந்த ரன்னிங் ஒயரை ஃபுல்லாக பிடிச்சி இந்த மாதிரி வெளியே இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒயரை இழுக்கும்போது இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கூடையில் இருக்கிற ஒயரை கட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி இழுங்க. அப்புறம் கூடையில் இருக்கிற ஒயர் கட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கிட்ட வச்சு காமிக்கிற பாருங்கள். இந்த பேஸ்லேருந்து இந்த ஹோலில் விட்டு இதுக்கு பக்கத்து ஹோலில் இந்த ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இப்போ இதே மாதிரி இந்த ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு போகிறோம். இதே ரன்னிங் ஒயரை ரோலோடு வச்சுட்டு நம்மளால் பின்னி இருந்திருக்க முடியாது. அதனால தான் 15 அடி ஒயரை விட்டுட்டு கட் பண்ணுது. ரொம்ப சின்னதாக ஒயரை நம்ம எடுத்தாலும் அடிக்கடி ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். ரொம்ப பெருசாக எடுத்தாலும் ஒயரை வந்துட்டு ரொம்ப இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பின்னுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 15 அடி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் பின்னுறதுக்கு. அதே மாதிரி இது ரிவர்ஸ்லேயும் நம்ம பின்னிட்டு போகிறதுனால முறுக்கெல்லாம் வரவே வராது. சிக்கு இல்லாமல் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக பின்ன முடியும்.
அதே மாதிரி இந்த ரிவர்ஸில் பின்னும்போது இந்த ஒயரை பிடிச்சி இழுக்கிறோம் இல்லையா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பக்கம் பின்னுறது கொஞ்சம் லேட் ஆகும். 3வது ரவுண்டு பின்னும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4வது ரவுண்டு இதே மாதிரி ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு வருவோம். இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி நம்ம பின்ன போகிறோம். எனக்கு இன்னொரு ஐடியா இருந்துச்சு. என்னென்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு பின்னோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு ரவுண்டு மாதிரியே 2வது ரவுண்டு பின்னலாமான்னு சொல்லிட்டு தோணுச்சு. இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணி பின்னுறதுனால ஒயர் அதிகமாக வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட வேண்டி வரும். ஒயரும் நமக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வெயிட்டு கூட தாங்காமல் பிரிஞ்சு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கூடையோடையே அட்டாச் பண்ணி பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பின்னுறதுக்கு நான் ஆரம்பித்தேன். இந்த மாதிரி பின்னுறதுனால அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடையோடு வந்துட்டு நல்லா அட்டாச்சாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரிவர்ஸில் இது வரைக்கும் பின்னணும். இப்போ பாருங்கள், 2வது ரவுண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பின்னி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ரன்னிங் ஒயரை மறுபடியும் இந்த ஹோலில் விட்டு பக்கத்து ஹோல் வழியாக வெளியே எடுக்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த குட்டி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு மேலே இந்த 2வது ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்து ஹோலில் இப்படி வெளியே எடுக்கிறோம். ஒரு ஹோலில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒயர் தான் இருக்கணும். ஒரே ஸ்ட்ரைட்டில் வந்துட்டு சொருகிட்டு போகணும். ஓகேவா, அதையும் பார்த்துக்கோங்க. மாற்றி மாற்றி சொருகுனிங்கனாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்தாச்சு. முறுக்கள் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி பின்ன போகிறோம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு நாட் போடும்போது லூஸ் இருக்கக்கூடாது. இந்த ரன்னிங் ஒயர் நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா அட்டாச்சாக இருக்கும் கூடையோட. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி பிடிச்சி இழுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு போகணும். பின்னிட்டு போயிட்டு மறுபடியும் இதே மாதிரி ரிவர்ஸில் பின்னிட்டு வரணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் 7 ரவுண்டு வரைக்கும் பின்ன போகிறோம். இப்போது 7 ரவுண்டு பின்னுறதுக்கு நமக்கு 4 அடி ஒயர் தேவைப்பட்டுச்சு இல்லையா, 4 அடியில் 4 ஒயர் நம்ம கட் பண்ணோம். இப்போ கூடையோட ஹைட் வரைக்கும் இந்த வாட்டர் பாட்டில் இந்த ஹோல்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா 8 அடி வரைக்கும் ஒயர் எடுத்துக்கலாம். சரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு 15 அடி மட்டும் ஃபுல்லாகவே வச்சு உங்களால் பின்ன முடியாது. இடையில ஜாயிண்ட் போட்டு தான் பின்னணும். ஜாயிண்ட்டும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி இது வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 3வது ரவுண்டு இந்த மாதிரி பின்னிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ரன்னிங் ஒயரை இந்த ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்து ஹோலில் நம்ம எடுக்க போகிறோம். ஒரே ஸ்ட்ரைட்டில் வரணும். அந்த ஹோல் வந்துட்டு மாற்றி மாற்றி சொருகக்கூடாது. இப்போ இந்த ஹோல் வழியாக விட்டு இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறோம். இந்த ஒயர் இழுக்கும்போது மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இழுங்க. ஏன்னா இந்த ஒயர் வந்துட்டு கூடையில் இருக்கிற ஒயரை சட்டுன்னு வந்துட்டு கட் பண்ணி விட்டுரும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக பிடிச்சி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வெளியே கொண்டு வந்தாச்சு. வெளியே கொண்டு வரும்போது உள்ளுக்குள்ளே முறுக்கள் இருக்கும். முறுக்கள் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு நாட் போடும்போது கொஞ்சம் லூஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. லூஸாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துட்டு ஆடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா க்ரிப்பாக வந்துட்டு இந்த கூடையோடு அட்டாச்சாகி இருக்கணும். இப்போ பாருங்கள், லூஸ் இல்லாமல் பின்னியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டேன். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ரிவர்ஸில் பின்னிட்டு போகணும். ரிவர்ஸில் பின்னிட்டு போயிட்டு மறுபடியும் ரன்னிங் ஒயரை மறுபடியும் இந்த பக்கம் நேராக வந்துட்டு பின்னிட்டு வரணும். அவ்வளோதான். இதே மாதிரி மாற்றி மாற்றி பின்னணும். 7 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ அடுத்து வந்துட்டு இடையில வந்துட்டு ஜாயிண்ட்டு போடணுன்னா எப்படி ஜாயிண்ட்டு போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ரன்னிங் ஒயர் எக்ஸ்ட்ராவே தான் இருந்துச்சு எனக்கு, ஆனால் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் உங்களுக்கு ஜாயிண்ட்டு போட்டு காமிக்கணும் அப்படின்றதுனால. இப்போ 6 வரிசை பின்னிட்டேன். இது வந்துட்டு கடைசி 7வது வரிசை. இப்போ இது ரன்னிங் ஒயர் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வேறு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை இந்த கேப்பில் இப்படி விட்டு இந்த ஹோல் வழியாக இப்படி உள்பக்கமாக இப்படி கொண்டு போகணும். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ரன்னிங் ஒயரை. இப்போ எப்பவும் போல் தான் நம்ம நாட் போடணும். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். இந்த ஒயர் இப்படி சுற்றும் போது இந்த பின்னாடி இருக்கு இல்லையா அந்த குட்டி ஒயர், அதோடு சேர்த்து வச்சு நம்ம நாட் போடணும். இதே மாதிரி அந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்குமே நாட் போட்டு போங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு 4-5 நாட்டு வரைக்கும் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஒயரை விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் நாட் போட்டு போகலாம். அந்த பின்னாடியே அந்த 2 ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடணும். அவ்வளோதான். ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு கூட தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதையும் மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஜாயிண்ட் போடுறதே தெரியாது.
15 அடி ஒயர் மட்டும் எடுத்து இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஃபுல்லாகவே உங்களால் பின்னிக்க முடியாது. அதனால் ஜாயிண்ட் போட தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஜாயிண்ட் போடுறத காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி ஜாயிண்ட் போட்டு உங்களால் இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எவ்வளோ ஹைட் வேணும்னாலும் பின்னிக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த வீடியோவில் வந்துட்டு வெறும் 7 ரவுண்டு மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போ 7 ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 7 ரவுண்டு வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை உள் பக்கம் கொண்டு போயிட்டு இதையும் சொருகி விட்டுருங்க, நல்லா பிரிஞ்சு வராத அளவுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை கூடையோட உள் பக்கம் கொண்டு போயிட்டேன். உள் பக்கம் கொண்டு போயிட்டு அந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து இதில் இருக்கு இல்லையா, இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகணும். மேல் பக்கம் போகிற ஒயரை இப்படி மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். இந்த ஒரு ஒயரை மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது 7 ரவுண்டு மட்டும்தான் போட்டிருக்கோம் இல்லையா? வாட்டர் பாட்டில் வச்சா இது சரியாக நிற்காது, கீழே விழறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஒயர் உருட்டு கைப்பிடி இதை போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான், நீங்களே கூட பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு 2.5 அடியில் 2 ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம சாதாரணமாக ஒரு உருட்டு கைப்பிடி எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் இதுலேயும் போடணும். இந்த 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி போடணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதையும் மேலே ஐக்கார்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு ஒரு லஞ்ச் பாஸ்கெட் போட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.